தொடர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2000 ஏக்கருக்கு மேல் சம்பா நெல் சாகுபடி நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இலக்கியா வழங்க கேட்கலாம். இலக்கியா, கனமழை காரணமாக நெல் சாகுபடி நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது. விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நேற்று காலை முதலே கனமழை பெய்ய தொடங்கியது. தற்போது வரை இந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக திருவாரூர் 12 சென்டிமீட்டர் மழையும், திருத்துறைப்பூண்டியில 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து பெய்துட்டு இருக்கிறதுனால அதாவது தாழ்வான பகுதிகளிலையும் வயல்கள்லயும் தண்ணீர் சூழ தொடங்கியுள்ளது. இதனால பாத்தீங்கன்னா இப்ப சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலை, அதாவது தெளிவரையாவும் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம நாற்று நடவும் செய்யப்படியும் முடிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில அங்கங்கே தனி சூழக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதனால சுமார் 3.5 லட்சம் ஏக்கர்ல சம்பா பயிர் பயிரிடப்பட்டுள்ளது. ஆனா இந்த மழையின் காரணமாக பாத்தீங்கன்னா நாச்சிக்குளம், உதய மார்த்தாண்டபுரம், மாங்குடி, பள்ளிமேடு, கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா சுமார் 2000க்கும் மேற்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. இது விவசாயிகளோட பிரதான கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணீரை உடனடியா வடிய வைப்பதற்கு அரசு சார்பில் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இதனால வாய்க்கால்கள்லாம் சரிவர தூர் வராத காரணத்தினாலதான் இந்த தண்ணீரை சூழக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் ஆண்டுதோறும் எப்பொழுதும் எங்களுக்கு வாய்க்கால்கள்லாம் தூர்வாரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது இந்த தண்ணீரை வடிவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு இடுபொருட்களான பயிர்களை திரும்ப காப்பாற்றக்கூடிய இதுக்கு இடுபொருட்கள்லாம் முறையாக வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி பகுதியில தான் அதிகமா கனமழை பதிவாகி உள்ள நிலையில பாத்தீங்கன்னா அங்க திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீரன் நகர் பகுதியை 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. அந்த பகுதியெல்லாம் தண்ணீர் வீடுகள்ல புகுந்து வீடுகள்லாம் அதனால வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்துள்ளதுனால மக்களால வசிக்க முடியல. இப்ப அவங்கள உடனடியாக பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில, தனியார் பள்ளியில உடனடியாக அவங்கள மாற்றப்பட்டு அதுக்கான நடவடிக்கை நகராட்சி மூலம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நேற்று இரவு சென்னை ஆவடி பகுதியிலிருந்து மீட்பு படையினர் ஒரு 25க்கும் மேற்பட்டவர் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க முன்னெச்சரிக்கையாக பாத்தீங்கன்னா மரம் அறுக்கும் இயந்திரம், லைஃப் ஜாக்கெட், ஜெனரேட்டர் உள்ளிட்ட உயிர்காக்கும் உபகரணங்கள்லாம் எல்லாமே எடுத்துட்டு 25 பேருக்கு மேல பேரிடர் மீட்பு குழுவினர் இவங்க திருத்துறைப்பூண்டி இந்த மழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் தொடர் கனமழை காரணமாக 2000 ஏக்கருக்கு மேல் சம்பா நெல் சாகுபடி நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இலக்கியா.